ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அதுக்கு வெண்டைக்காவை சின்ன சின்ன வெண்டைக்கான அப்படியே நடுவில் கீறி அப்படியே போட்டுடலாம். பெரிய வெண்டைக்கான 2 கட் பண்ணி நடுவில் லேசாக அந்த கத்தியால் லேசாக அந்த கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சு இருந்த வெண்டைக்காய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிட்டு ஜீரகம், 2 கட் பண்ண பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, அரைச்ச தக்காளி ஒன்று சேர்த்து சால்ட்டு சேர்த்து நல்லா மூடி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கடலை மாவை லேசாக அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடாயில் டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகுத வர வதக்கி அப்புறம் தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா அதை லேசாக நல்லா வதக்கி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க தேவைப்பட்டால் தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார் அந்த தண்ணி எவ்வளோ தேவையானதோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டு போட்டு மூடி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க. அப்புறம் அந்த வெண்டைக்காய் வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை அதோட ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க. கொத்தமல்லி தூவி சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் கிரேவி. தேங்க்யூ.